SPC பெண்கள் ஐக்கியத்தில் உள்ள எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நான் மனப்பூர்வமாய் தேவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதோடு கூட வட சென்னை சினாட் பெண்கள் ஐக்கியத்தின் தலைவி வயலட் அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். என் பரலோக பிதாவே, இன்று வரை நீ நடத்துகிற உடைய அன்பின் கரத்திற்காகவும் உடைய பராமரிப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. அநேகர் இளைப்படைந்து சோர்ந்து இடறி விழும் பொழுது எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் பத்திரமாக உடைய செட்டையின் மறைவில் எங்களை காத்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பெண்களையும் அவருடைய குடும்பங்களையும் எல்லாரையும் நீர் காத்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்துவுக்குள் உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆமென்றும் ஆமீனுமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீர் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அடியனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு சிறு பாட்டு பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு இயேசு ராஜா, இயேசு இயேசு நாதா, இயேசு நேச தேவா, இயேசு எனக்கெல்லாமே. ஹalleluya ஆமென், ஹalleluya ஆமென், ஹalleluya ஆமென், ஹalleluya ஆமென். இயேசு பாவங்கள் போக்குவார், இயேசு சாபங்கள் நீக்குவார், இயேசு எந்த நேசரே, இணையற்ற என் இயேசுவே. ஆமீன் ஆமீன் இயேசு, ஆமீன் ஆமீன் இயேசு, ஆமீன் ஆமீன் இயேசு, ஆமீன் ஆமீன் இயேசு. நீச பாவியை நேசித்தீ, நாச வழி நின்று மீட்டிட்டீ, நேச கரம் நீட்டி தாங்கினீ, இணையற்ற என் இயேசுவே. ஓ சென்னா இயேசு, ஓ சென்னா இயேசு, ஓ சென்னா இயேசு, ஓ சென்னா இயேசு. நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பாட்டு முகாந்திரம் நீ மகிமைப்படுத்தும்படியாக தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் எங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிற பிதாவே, ஆமீன். நாம் இந்த காலத்துல எந்த சூழ்நிலையில் வாழ்கிறோம் என்று நம்ம கேட்கும் பொழுது உடனடியாக நம்மளால சொல்ல முடியும், இது என்ன காலம் என்றால் லாக்டவுன் காலம். மார்ச் 25 ஆரம்பித்தது. 1வது லாக்டவுன், 2வது லாக்டவுன், 3வது லாக்டவுன் முடிந்து இன்று 4வது லாக்டவுனுக்கு முன்பாக வந்திருக்கிறோம். நீ அடுத்தது என்ன நடக்கும் என்று அறியாது இருக்கிற காலத்துல எல்லாருடைய வாயிலையும் குவாரண்டைன், லாக்டவுன் போன்ற வார்த்தைகள் இன்னைக்கு சொல்லப்படாத நாட்களே இல்லை. நியூஸ் கேட்டாலும் மற்ற எல்லா இடத்துல போனாலும் இதே சொல்லிக்கொண்டு இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். முன்பு இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்தது, ஆனால் இப்பொழுது எல்லாருக்கும் இதை குறித்து தெரியும். குவாரண்டைன் என்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் தனிமைப்படுத்துதல். இன்னும் கூட விலகி இருப்புதல், மறைந்திருப்புதல், மறைந்திருத்தல் என்ற பல அர்த்தங்களை கூட நமக்கு சேர்த்துக் கொள்ளலாம். இந்த குவாரண்டைன் எதற்கென்றால் கொரோனா என்ற அந்த வைரஸ் தொற்று நமக்கு வராதபடி அல்லது வந்தவர்களை தனிமைப்படுத்தும்படி இப்படியான காரியத்துக்காக இதை செயல்படுத்துவதை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த வார்த்தைகள் மிக உபயோகத்தில் இருப்பதனால இதை குறித்து
வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்ற ஒரு ஏக்கம் எனக்குள் வந்து நான் ஆராயும் பொழுது, வேதாகமத்தில் கர்த்தர் இதை குறித்து என்ன கூறுகிறார் என்று என்னிடம் வெளிப்படுத்தின சில காரியங்களை இந்த தாழ்மையோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அப்படியாக பார்க்கும் பொழுது கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிற நாம் உச்ச தலை முதல் உள்ள கால் வரை அவரால் மூடப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறோம். இதனால நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய 2 ஆசீர்வாதங்கள், ஸ்லாக்கியங்கள் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய அலங்கோலத்தை அல்ல, மாறாக பரிசுத்தரான அவருடைய குமாரனை பார்ப்பதால் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய கிருபையினால நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பிசாசுடைய சகல கிரியைகளும் அவமாகி போகும். இயேசு நம்மை மூடி இருக்கும் பொழுது அவனுடைய சகல கிரியைகள் யோவான் 10:10 சொல்வது போல அவன் அழிக்கவும் திருடவும் கொல்லவும் வருகிற சகல கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் மறைக்கப்படும் பொழுது நம்முடைய அவனுடைய சகல கிரியைகளும் நமக்குள் செயல்படாதபடி அது அவமாய் போகிறதாக பார்க்கிறோம். இப்படியாக பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:11 சொல்வது போல நாம் கிறிஸ்துவினால் மூடப்படும் பொழுது, கிறிஸ்துவினால் மறைக்கப்படும் பொழுது இந்த 2 பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் நம்முடைய பவுலுடைய நிருபங்கள் அநேக முறை அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருக்கிறோம். அதனால கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் மிக பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளம். கடைசி மட்டும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு வேதாகம் நம்மளை அறிவுரை செய்கிறது என்று பார்க்கிறோம். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். இதை குறித்து அதிகமாய் விவரிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இன்று இந்த லாக்டவுன் என்ற சூழ்நிலையில், அந்த லாக்டவுன் என்ற சூழ்நிலையை நாம் எப்படி அணுக வேண்டும், நம்முடைய ஆட்டிடியூட் அது மேல எப்படி இருக்க வேண்டும், நாம் அதை எப்படி பார்க்க வேண்டும், முறுமுறுப்போடோ கசப்போடோ பயத்தோடோ வேதனையோடோ அல்ல, மாறாக நாம் அதை எப்படி கையாள வேண்டும், நம்முடைய ஆட்டிடியூட் அல்லது நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில வார்த்தைகள் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். 3 காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது, லாக்டவுன் என்ற காரியத்தை பார்க்கும் பொழுது அது எதனால் வந்தது என்றும் இனி அது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்றும் நமக்கு கணிக்க முடியாமல் இருக்கும் பொழுது எந்த ஒரு பயமோ திகிலோ நம்மளை ஆட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். அவரே நம்முடைய பாதுகாப்பு கவசமாய் இருக்கிறது. இன்று டாக்டர்ஸும் மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவர்களும் PPE கிட் என்ற ஒரு கவசத்தை, பாதுகாப்பு கவசத்தை அணிந்து, முகப்பட்டை அணிந்து எல்லா விதத்திலும் அவர்கள் செயல்பட்டால் கூட அந்த தொற்று வருகிறது என்றும் அதன் மூலம் மரணம் அவர்களுக்கு நேரிட்டதையும் நம்ம கண்ணால கண்டு கேட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு உலகத்துல மற்றவர்கள் அல்லது உலகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இவ்வளவுதான், எங்களால் இவ்வளவுதான் செய்ய முடியும், இதற்கு மேல எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் நம்முடைய பாதுகாப்பு எல்லையை கொடுக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு சங்கீதம் 91:3 சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறவர். எப்படி என்றால் அதே அதிகாரம் 1வது வசனத்துல உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் நமக்கு கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நம்முடைய பாதுகாப்பு கவசமாக இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கையோடு கூட அதை அறிக்கை செய்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது, ஒரு விஷயம் பக்கத்து தெருவில் இருக்கலாம் அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இருக்கலாம், இது எனக்கு வருமோ என்று ஒரு பயமும் திகிலும் இந்த லாக்டவுன் காலத்தில் வேண்டாம். முற்றுமாக நாம் கிறிஸ்துவுக்குள் தைரியம் உள்ளவர்களாக இருப்போம். இம்மட்டும் நடத்தினார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பார், உண்மை உள்ளவராக இருக்கார். ஒரு குறி வராதபடி தேவன் நம்மளை நடத்துவார். 2 சம்பவங்களை குறித்து சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு குவாரண்டைன் அல்லது லாக்டவுன் எங்கே இருந்ததால் நோகாவுடைய பிழைக்குள்ளாக இருந்தது. 1 வருஷம் 10 நாட்கள்
நோகாவும் அவனோடு கூட இருந்த மிருகம், நோகாவும் அவன் குடும்பமும் அவனோடு கூட இருந்த மிருக ஜீவன்களும் அதில் தங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு குறைவு வந்ததா? முதலாவது அந்த பேழை சாதாரண கொப்பேறு மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கூட இவ்வளவு பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வந்து கூட உலகம் முழுவதும் அழிந்த போதும் கொப்பேறு மரத்தால் செய்யப்பட்ட பேழை பத்திரப்படுத்தது மட்டுமல்ல, உலகத்திற்கு எல்லாவற்றிற்காலும் உயர்ந்து நிமிர்ந்து நின்றது. ஒரு வருஷமும் 10 நாட்களும் ஒரு குறைபடாதபடி எல்லா காரியங்களும் கர்த்தர் சந்தித்தார். அடுத்து ஒரு லாக்டவுன். இஸ்ரவேல் மக்கள் 10வது வாதையில பஸ்கா பண்டிகை கொண்டாடிய பொழுது அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அந்த கதவின் மேல் சட்டங்களிலும் நிலைகளிலும் அவங்க பூசி பிறகு ஒருவரும் உள்ளே வரல, ஒருவரும் வெளியே வரல. யாத்திராகமம் 12:22 ஒருவரும் உள்ளே வராதபடி சங்கார தூதன் வெளியில் இருக்க எல்லா தலைச்சின் பிள்ளைகளை கொன்ற பொழுதும் இவர்கள் பத்திரப்படுத்தினார்கள். அதன் விளைவாக 430 வருஷ காலம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை கிடைத்து வாக்தத்த நாட்டுக்கு அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். நோகாவுடைய பேழையில கூட ஆதியாகமம் 7:14 சொல்லப்படுகிறது, அந்த கொப்பேறு மரத்தால் உண்டாக்கின பேழையை கர்த்தர் பூட்டினார். பாருங்க, அதே போலதான் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. எவ்வளவுதான் நமக்கு ஆராதனை இல்லை, பொருளாதார தேவைகள் இருந்தால் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு கூட அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை அவர் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய அணுகுமுறை லாக்டவுனுக்கு முன்பாக எந்த பயமும் திகிலும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் தைரியம் உள்ளவர்களாய் இருப்போம். அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். இரண்டாவதாக நம்முடைய அணுகுமுறை எப்படியா இருக்க வேண்டும் என்றால், இந்த லாக்டவுன் காலத்துல எந்த ஒரு சலிப்போ எந்த ஒரு தனிமையோ வெறுமையோ முறுமுறுப்போ நமக்குள் வரக்கூடாது. நம்முடைய சிந்தை அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தரோடு நெருங்கி வருகிற காலமாக இதை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். அவரோடு கூட ஐக்கியமா இருக்கவே தேவன் நம்மளை அழைத்தார் என்று 1 கொரிந்தியர் 1:9 நம்ம வாசிக்கிறோம். இன்னும் ஒரு அழகான வசனம் உண்டு. ஓசியா 2:14 சொல்லப்படுகிறது, இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேசி. இன்னைக்கு நம்மை வனாந்தரமாக லாக்டவுனுக்குள்ளாக தேவன் அழைத்து, தேவன் இந்த சூழ்நிலை நமக்கு அனுமதித்த எதற்கென்றால் நம்மோடு கூட பட்சமாய் பேச, அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா நம்மோடு பட்சமாய் பேச, அந்தரங்கத்தில் நம்முடைய இடம் காலியாயிராதபடி இந்த லாக்டவுன் காலங்கள்ல கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவை நாம் இன்னும் அதிகரிக்கும்படியாக நாம் இதை செயல்படுத்த வேண்டும். அப்படியாக இந்த லாக்டவுனை நாம் பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஜப குறிப்புகள் நியூஸ்லயும் பேப்பர்லயும் இல்லாமல் இல்லை. எவ்வளவு ஜப குறிப்புகள் இருக்கிறது. அந்த ஜப குறிப்புகளோடு கூட நாம் கர்த்தர் சமூகத்தில் நிற்க வேண்டும். மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவாக, மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக, சுவரை அடிக்கிறவர்களாக நாம் நின்று நாம் கர்த்தரோடு நாம் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய லாக்டவுன் மிகவும் இன்பமாக தேவன் மாற்றுவார் என்று பார்க்கிறோம். அப்படியாக பார்க்கும் பொழுது நம்ம இதுல பார்க்கும் பொழுது நாம் மோசே குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு லாக்டவுனுக்குள்ளாய் சென்றார். சீனாய் மலையில ஆண்டவர் சொன்னார், நீ மட்டும் உன்னையோட ஏறி வர சொன்னார். 40 நாள் இரவும் பகல் அவரோடு கூட இன்பமாக முகமுகமாய் பேசினார். பல தருணங்கள் அவர் 40 நாள் அப்படியாக வந்தார். கர்த்தர் ஒவ்வொரு முறை அவரோடு முகமுகமாக பேசினார், இன்ப உறவை கொண்டாடினார் என்று பார்க்கிறோம். இன்னும் சீஷர்கள் கூட மத்தேயு 13வது அதிகாரம் 10வது 11வது வசனத்துல அவங்க கேட்கிறாங்க, நீங்கள் ஜனங்களோடு கூட உவமைகளோடு பேசும் பொழுது எங்களிடம் நீ பரலோக ரகசியங்களை பேசுகிறீர். ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு அப்படிதான், ஏன்னா அவர்கள் உணர்வில்லாதவர்கள், நீங்களோ தேவனுடைய ரகசியங்களை அருள உங்களுக்கு அது அருளப்பட்டு இருக்கிறது என்று. ஏனென அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவோடு கூட இருந்ததுனால தேவனுடைய இன்பமான ஐக்கியத்தில் பங்குள்ளவர்களாக தேவ ரகசியங்களை அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய அணுகுமுறை லாக்டவுனுக்கு முன்பாக நாம் தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தில், எல்லாரும் நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறோம். இன்னும் அந்த ஐக்கியத்தை வர்த்திக்க செய்ய நாம் இருக்கும் பொழுது நம்முடைய முடிவு மிகவும் மகிமை உள்ளதாக தேவன் மாற்றுவார் என்று பார்க்கிறோம்.
மூன்றாவதாக நம்முடைய அணுகுமுறை இந்த லாக்டவுன் காலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லாம் முடிந்தது என்று உலகம் சொல்லுகிறது. பொருளாதாரமே, உலக பொருளாதாரமே இடிந்து விழுந்தது, எல்லாம் முடிந்தது. இந்த COVID-19 அல்லது கொரோனாவோட தான் நீங்கள் வாழ வேண்டும், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று துர்ச்செய்திகளை பரப்பும் பொழுது நம்முடைய சந்தோஷம் என்னவென்றால், இந்த காலங்களில தேவன் அங்க புது பலனை கொடுக்க போகிறார், புது பலனை கொடுக்க போகிறார், புது ஒரு வெளிப்பாடை கொடுக்க போகிறார், ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்க போகிறார் என்று பார்க்கிறோம். பைபிளை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தரனோடு பேசும் பொழுது, எந்த ஒரு இடத்திலும் ஒரு புது வல்லமை பெறுவதற்கு முன்பாக ஒரு லாக்டவுனை நம்ம பார்க்க முடியும். ஒரு புது வெளிப்பாடு பெற்றுக்கொள் முன்பாக ஒரு லாக்டவுனை பார்க்க முடியும். மோசே 40 வருஷம் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார். காஞ்ச ரொட்டியோடு கூட, ஒரு கோலோடு கூட அலைந்தான். அவனுடைய வாழ்க்கை ஒரு லாக்டவுனாய் இருந்தது. ஆனால் அதோடு முடியவில்லை. அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தலைவனாக தேவன் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இன்று கூட எகுதாவில் இவரை போல ஒரு தலைவர் இல்லாதபடி தேவன் முகமுகமாய் பேசுகிறவராய் இருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு லாக்டவுன் முடிந்துதான் அது கிடைத்தது. இன்னும் யோபுடைய காலத்தில் எத்தனையோ காலம் யோபு வெறுமையாய் ஒரே ஒரு மூலையில அடைக்கப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் அது முடிந்த உடனே அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றான். யோனாவுடைய காரியம் 3 நாள் ஒருவரும் செல்ல முடியாத மீன் வயிற்றில் அவதிப்பட்டான். ஆனால் அவனுடைய ஒரு பிரசங்கத்தினால 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். யோசேப்பு 17வது வயதுல சொப்னத்தை கண்டான். அது அடுத்த 17 வருஷங்கள் அவனுடைய லாக்டவுனாய் இருந்தது. சிறைச்சாலை, எகிப்தின் சிறைச்சாலை பட்ட வேதனைகள். ஆனால் அது முடிந்த உடனே அவன் எகிப்து சாம்ராஜ்யம் என்ற பெரிய சாம்ராஜ்யத்தில் 2வது தலைவனாக உயர்த்தப்பட்டான். அப்படியாக பார்க்கும் பொழுது தாவீது 16 வயதுல அவன் அபிஷேகம் பெற்றான். ஆனால் அடுத்த 15 வருஷம் காடிலும் மேடிலும் வனாந்தரத்திலும் அலைந்து போன ஒரு லாக்டவுனா இருந்தது. அவனுக்கு சந்தோஷம் இல்லாது இருந்தது. அது முடிந்த உடனே இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் அவனை உயர்த்தினார். பொற்காலம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்படியாக பார்க்கும் பொழுது எத்தனை லாக்டவுன், ஒவ்வொரு லாக்டவுனும் கர்த்தருக்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு புது வெளிப்பாடாக, ஒரு புது வல்லமையாக, ஒரு புது பலனாக மாறுகிறது. இயேசு 40 நாள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அதே இடத்துல அவர் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு லூக்கா 4:14 தேவனுடைய ஆவியினால் பலப்பட்டார், ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில இருக்கிற அந்த காலங்கள், புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்திற்கும் புதிய ஏற்பாடின் முதல் புஸ்தகத்திற்கும் பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்திற்கு இடங்கள் ஏறக்குறைய 400-500 வருஷம் இருண்ட காலம், எந்த ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருந்த காலம். ஆனா அந்த ஒரு லாக்டவுன் காலம் பிறகுதான் மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், இயேசு பிறந்தார், மெய்யான ஜீவ ஒளி பிறந்ததாக நம்மளால் பார்க்க முடியும். சீஷர்கள் 120 பேரோடும் மேலறையில் லாக்டவுனாக இருந்தார்கள். ஏறக்குறைய 10 நாட்கள் அவர் ஜபத்திலும் ஒரும்பட்டு உபவாசத்திலும் இருந்தார்கள். என்ன நடந்தது? அப்படியாக அந்த நாளில், அந்த கடைசி நாளில், அடுத்த அதிகாரத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக அந்த அக்னியினால சபை பிறந்ததாக பார்க்க முடியும். அந்த அக்னி இன்றும் உலகமெங்கும் பற்றி எரிகிறது. ஒரு சிறு கூட்டத்தினுடைய லாக்டவுனால இன்று தேவனுடைய வல்லமையால் உலகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில் மட்டுமா? பவுலுடைய வாழ்க்கையில் எத்தனை லாக்டவுன் நாம் இன்னைக்கு வாசித்து களிக்குறுகிற எபேசியர், பிலிப்பியர் போன்ற நிருபங்கள் எங்கே எழுதினார்? லாக்டவுன் காலத்துலதான். லாக்டவுன் என்ற சிறைச்சாலையில அவன் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது, கைகளும் கால்களும் சங்கிலியில இருக்கும் பொழுது பிறந்தது தாங்க இந்த அழகான, இந்த வல்லமையான நிருபங்கள் என்று பார்க்கிறோம். இப்படியாக வெளிப்பாடு எங்க பிறந்தது? லாக்டவுன் ஆகிய யோவான் என்ற தேவனுடைய அருமையான சீஷருடைய சிறையிருப்பு பத்மோஸ் என்ற தீவுல அவன் சிறைப்பட்ட பொழுது வெளிப்படுத்தல் என்ற அந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் பிறந்ததாய் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, பைபிள்ல எத்தனை லாக்டவுன் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு லாக்டவுன் கர்த்தருக்குள் இருந்தவர்களுக்கு அது விரதாவாக போகல, பல மடங்கு வல்லமையுள்ளவர்களாக எழுந்தார்கள். இயற்கை பார்க்கும் பொழுது அடைக்காக்கிற ஒரு பட்சிக்கு ஒரு கொஞ்ச நாள் லாக்டவுன், ஆனால் அதற்கு பின்பு ஜீவன் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ஒரு வசந்த காலம் வருவதற்கு முன்பாக ஒரு பனிக்காலம் உண்டு, ஒரு லாக்டவுன் டைம்.
ஒரு கழுகை பார்க்கும் பொழுது அது புதுபலன் பெறுகிறது ஆகாயத்தின் ராஜாவாக. ஏன்னா அது பலவீனப்படும் பொழுது மலைகளின் குன்றுகளின் பிளவுகளில் போய் காத்திருக்கிறது. அப்படியாக அது வெறுமைப்படும் பொழுது அதற்குள்ளாக அந்த புது பலனுக்காக காத்திருந்து அந்த புது பலனை பெற்றுக் கொள்கிறது. இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது லாக்டவுன் என்ற காலம் தேவன் அனுமதித்தது இன்னும் வல்லமையோடு நாம் எழும்ப. அவருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைவார்கள். அவருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் புது அபிஷேகத்தையும் புது வல்லமையும் புது வெளிப்பாடுகளை பெறுவார்கள். கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். உலகம் இதுதான் முடிவு என்று சொல்லும் பொழுது நமக்கு இது ஆரம்பமாய் இருக்கத்தக்க லாக்டவுனை தேவன் மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாக பார்க்கும் பொழுது எவ்வளோ இந்த உலகத்தை இந்த லாக்டவுன் பாதிச்சிருந்தாலும் கர்த்தர் 1 கொரிந்தியர் 10:13 சொல்றபடி நமக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை அவர் உண்டு பண்ண வல்லமை உள்ளவர். அதனால இன்னைக்கு நம்முடைய லாக்டவுனை எப்படியாய் பார்க்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் தைரியம் உள்ளவராய் இருப்போம். அவர் அதை பார்த்துக் கொள்வார். 2வது, இந்த லாக்டவுன் எனக்கு கர்த்தரோடு நெருங்குகிற ஒரு காலமாய் இருக்க வேண்டும். 3வது, எந்த ஒரு லாக்டவுனிலும் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள், புது பலன் அடைவார்கள் என்று சொல்கிறேன். இப்படியாக நம்முடைய சபைகளுக்கு நடக்கட்டும். லாக்டவுன் காலம் முடிந்து சபைக்கு போகும் பொழுது மல்கியா 4:2 சொல்கிறபடி வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகள் போல் வளர்வீர்கள். சரீர பிரகாரம் அல்ல, உள்ளான மனுஷன் நம்முடைய அபிஷேகம் கொழுத்த கன்றுகளை போல சபை கொண்டு வர ஒரு வல்லமை உள்ளவர். அடுத்ததாக 110வது சங்கீதம் 2வது வசனத்துல விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் பிறக்கும். நிச்சயமாக லாக்டவுன் முடிந்து கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் இந்த லாக்டவுன் ஒரு விதமான காரியம் அல்ல. கர்த்தர் நம்மை பல மடங்கு அபிஷேகத்தோடு நிரப்ப தேவன் வல்லமை உள்ளவர் என்று பார்க்கிறோம். அப்படியாக தேவன் இந்த 2 வசன பிரகாரம் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து இந்த லாக்டவுன் காலத்தில் நம்மளை தேவன் அற்புதமாக நடத்தி கொண்டு வரப்போகிறார் என்று விசுவாசித்துக் கொண்டு கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நம்ம சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து இதை நம்ம முடித்துக் கொள்வோம். 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவது நம்முடைய சபைக்காக, தேசத்திற்காக, இன்னும் நம்ம ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காக கூட நம்ம ஜெபிப்போம். முதலாவது நம்முடைய சபைக்காக ஜெபிப்போம். இந்த லாக்டவுன் காலத்தை ஆண்டவர் சீக்கிரமாக முடிக்கும்படியாகவும் நமக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாகவும் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் கூட தேவி நாம் கேட்ட வசன பிரகாரம் இந்த லாக்டவுன் மூலம் கர்த்தரோடு நெருங்கவும் கர்த்தருக்குள் தைரியப்படவும் கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீர். நீர் உண்மையுள்ளவரப்பா, நீ ஆச்சரியமான காரியங்களை எங்களுக்காக செய்கிற தேவன். இந்த நாளில் கூட கர்த்தாவை எங்கள் சபைகள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் அடைக்கப்பட்ட சூழ்நிலை நீ திறக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தோடு நம்பி இருக்கிறோம். தேவனை எல்லாம் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களையும் அவர் சபை அவர் விசுவாசிகளை ஆசீர்வதியும் அப்பா. நாங்கள் எல்லாம் விடுதலை அடைந்து திரும்பமாக தேவனை நாங்கள் ஆராதிக்க புது பலனோடு கடந்து செல்ல நீ பலப்படுத்துவீரப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய பொருளாதாரம் மற்ற எல்லா காரியத்தையும் நீ பொறுப்படுத்த நடத்துவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்ட விசேஷமாக எங்கள் சென்னை பட்டணத்துல எத்தனையோ இடங்களில் அதிகமா இருக்கிறது ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் தான் எங்களுக்கு பரிகாரியான கர்த்தர். நீர் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவே என்று சொன்ன தேவனே, எங்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் மேல் நீ மனமிறங்கி எங்கள் தேசத்தை இந்த எல்லா வாதையிலிருந்தும் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில வேதனைப்பட்டு மரணத்தோடு போராடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீ மரண கட்டுகளை விடுவீம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, இந்திய தேசத்திற்காக உலக நாடுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் அருமையானவர்களப்பா. ஒருவர் மரண கட்டுக்குள் விழுந்து போகாதபடி நீ எல்லாவரையும் சுகப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புவீர். புதிய தொற்று வராதபடி இந்த வாதையின் பலத்தை நீ பலவீனப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனே, இந்த நேரத்திலப்பா விசேஷமாக இடம்பெயர்ந்து போய்கொண்டு இருக்கிற தொழிலாளிகளுக்காக, மைக்ரேட்டரி ஒர்க்கர்ஸுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எவ்வளவு இன்னல் மத்தியில எவ்வளவோ பேர் ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. இந்த வறுமையின் சூழ்நிலை நீ மாற்றும். எங்கள் பொருளாதார நிலைமைகளை நீ மாற்றி தேவனே சோத்தை சீர்படுத்துவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவருக்காய் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை கண்ட்ரோல் செய்யும் அப்பா. தேவன் ஜனங்களுக்கு ஏற்ற நல்ல நியமங்களை கொண்டு வரவும் ஆளுகை செய்யும் திறமை கொடுப்பீரப்பா. இந்த நேரத்திலும் கூட இந்த SPC தேவி பெண்கள் ஐக்கியத்துக்காக
அதற்காக ஜெபிக்கிறோம். அதை நீ வர்த்திக்க செய்வீர். ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாளும் கூட இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து தொடக்க முதல் எங்களை நீ வழிநடத்தியதற்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியம் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்குள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தரை மட்டும் நம்மோடு கூட இருந்ததற்காக கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஆமீன்.